ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்லையே இதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மசாலாலாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு மசாலாலாம் நல்லா அரைச்சி சேர்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக இஞ்சி, 10 பல் பூண்டு, அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் பிரியாணிக்கு தகுந்த காரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போது அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போது சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையுமே இதிலே சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். அதனால் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதையும் அந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். வேகட்டும். இப்போ பாருங்கள், எடுத்து பாருங்கள், மசாலாலாம் நல்லா உள்ளார இறங்கி சிக்கன் பாதி அளவு நல்லா வெந்திருக்கு. நல்லா வாசமாக இருக்குது. நம்ம அரைச்சி சேர்த்து பண்ணுறதுனால சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறேன். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1/2 கப் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணியெலாம் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறதுனால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால அரிசி உடையும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ லைட்டாக கொதி வந்ததும் இதில் நம்ம கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. பக்கத்தில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி நம்ம இப்போது தம் வச்சிடலாம். இப்போ இதில் சுத்தமான காட்டன் துணி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாயில் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போது பக்கத்தில் தோசைக்கல்லை சூடு பண்ணி நம்ம ரெடி பண்ண பிரியாணியை மேலே வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது தம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசிலாம் உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.